பக்கத்துல போய் பார்க்காம போறீங்க? வயசாயிருச்சுலப்பா, அதனால கண் பார்வை கொஞ்சம் மங்கிருச்சு. கண்ணாடி போட்டா தான் தெளிவா தெரியுது. நான் தான் கண்ணாடி போட்டிருக்கேன்னா என் பேரனு கண்ணாடி போட்டிருக்கேன். கண்ணாடி போட்டு பள்ளிக்கூடம் போகும்போது பள்ளிக்கூடத்துல எல்லா பேரும் கண்ணாடி கண்ணாடின்னு கூப்பிடுறாங்கன்ட்டு மனசு ரொம்ப கஷ்டப்படுறான். அதை நினைச்சுதாப்பா யோசிச்சுக்கிட்டே நான் போயிட்டு இருந்தேன். போய கவலைப்படுறீங்க, நான் சொல்றதை கேட்டு ஆயிலுக்கும் கண்ணாடி போட வேண்டிய அவசியமே இல்லைன்றேன். இதுல என் பேர வேற. பள்ளிக்கூடம் போயிட்டு வந்தோடனே செல்ல பாக்குறவன் தான். தூங்கும் போது டிவியை பார்த்துட்டு தாத்தா என்ன நம்ம வீட்டுல 2 டிவியா தெரியுதுன்ட்டான். நான் பதறி போய் டாக்டர்கிட்ட கூட்டு போனா டாக்டர் கண்ணாடியை போட்டு அனுப்பிச்சு விட்டாரு. கண்களை நம்ம லவ் பண்ணணும்னே, அப்பதான் கண்களை சரி செய்ய முடியும். என்னது கண்களை லவ் பண்றதா? இது புதுசா இருக்கு. ஆமாண்ணே, நம்ம லவ் பண்ற எந்த பொருளா இருந்தாலும் பத்திரமா பாத்துக்கணும்னு தோணுமா? அதே மாதிரிதான் நம்ம கண்களை லவ் பண்ணா அதையும் நல்லபடியா பாத்துக்கணும்னு நமக்கு தோணும். இதுக்கு என்னதான் வழி? இப்ப சொல்றேன் கேளுங்க. நம்ம கண்களை பாதுகாக்கணும்னா அதுக்கான சத்தான உணவுகளை நம்ம சாப்பிடணும். அந்த வகையில முதல்ல இருக்கிறது மீன். மத்தி மீன், சுறா மீன் போன்ற மீன்கள்ல ஒமேகா 3 வைட்டமின் A, E இருக்கிறதுனால நம்ம எந்த அளவுக்கு இந்த மீன்கள் அதிகமா சாப்பிடுறோமோ கண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. 2வது முட்டை. முட்டையில வைட்டமின் A, E, ஜிங்க் இருக்கிறதுனால தினமும் ஒரு முட்டை சாப்பிட்டா கண்ணுக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த வகையில பாத்தீங்கன்னா வால்நட்ஸ், டெய்லி ஒரு நட்ஸ் வகைகள் சாப்பிடலாம். பாதாம்ல விட்டமின் E அதிகமா இருக்கிறதுனால டெய்லியுமே நம்ம பாதாம் சாப்பிடலாம். விட்டமின் C அதிகமா இருக்கிற பழங்கள் வந்து கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஆரஞ்சு, நெல்லி, கொய்யா, லெமன் போன்ற பழங்களை நம்ம டெய்லி ஒவ்வொரு பழம் சாப்பிட்டாலே கண்ணுக்கு ரொம்ப 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 நல்லதுங்க. நான் சொன்ன மாதிரி தினமும் ஒரு கொய்யா சாப்பிடுங்க. கொய்யால இல்லாத சத்துக்களே இல்லைங்க. ஏழைகளின் ஆப்பிள் எதுன்னு பாத்தீங்கன்னா கொய்யா தாங்க. நம்ம டெய்லி ஒரு கொய்யா சாப்பிடும் போது நமக்கு உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் கிடைச்சிருங்க. மற்றபடியா பாத்தீங்கன்னா கீரை வகைகள். கீரை வகைகள்ல வந்து பொன்னாங்கண்ணி கீரையும் முருங்கைக்கீரையும் அதிகமான சத்துக்கள் இருக்கிறதுனால நீங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்ணுக்கு ரொம்ப நல்லது. தொடர்ந்து 30 நாள் சாப்பிட்டு பாத்தீங்க அப்படின்னா 30வது நாள் நீங்க கண்ணாடி போட வேண்டிய அவசியமே இருக்காதுங்க. அவ்வளவு. அடுத்து கண்களுக்கு தரமான உணவு வரிசையில எதுன்னு பாத்தீங்கன்னா கிழங்கு வகைகள். சக்கரவள்ளி கிழங்கு வாரத்துல 2 தடவை சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. கண் பார்வை அதிகரிக்குங்க. அண்ணே, முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்களோட கையில செல்போன் கொடுக்காதீங்க. அதிக நேரம் டிவி பார்க்க விடாதீங்க. ரொம்ப சிறப்பா புரியுற மாதிரி சொன்னீங்க. நீங்க சொன்ன உணவுலாம் ஒரு மாசம் தொடர்ந்து சாப்பிட்டு கண்ணாடி இல்லாம நான் உங்களை வந்து பாக்குறேன். அதே மாதிரி நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் நீங்களும் பயன்படுத்தி கண்ணாடி இல்லாத தெளிவான கண் பார்வையை பெறுங்க.